ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த SM தமிழ் புக் அப்படிங்கிற புக்கை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த புக்கை நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து புக்கு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த புக்கு இதுக்கப்புறம் வாங்கணும்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, மெசேஜ் பண்ணி இந்த புக் வந்து இப்போ அவைலபிள் இருக்கா, ஸ்டாக் இருக்கா, இப்போ வாங்க முடியுமா, எப்படி வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எப்படி, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே ரெண்டாவது வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் என்னென்னலாம் இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இதை நீங்கள் என்ன மாதிரி அணுகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ வாங்கினவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த புக்குடைய சக்ஸஸ் அல்லது இந்த புக்கு வாங்கின உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுல இல்லை. ஸோ அந்த புக்கை தெளிவாக நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பைஸாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறது. அண்ட் ரெண்டாவது வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணி அதை வச்சு நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நல்ல அவுட்புட் அப்படிங்கிறது வர்றது. இது ரெண்டுல தான் அதோடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த புக்கு வெளியிட்டு எங்களுடைய சக்ஸஸ் இருக்குது, அண்ட் வந்து இந்த புக்கை வாங்கினா உங்களுடைய சக்ஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக்குன்னு இல்லை, எந்த ஒரு புக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எது வாங்கினாலுமே அதோடைய சக்ஸஸ்ங்கிறது அது கம்ப்ளீட்டாக முடிச்சு எக்ஸாமில் அதோடைய மார்க் வர்றதுல தான். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு இதான் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு வாரியாக வந்துட்டு வீடியோ கிளாஸஸ், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு தலைப்பு வாரியாக டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அழகு வாரியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. பட் ஆனால் அழகு வாரியாக கொடுக்குறத விடவே தலைப்பு வாரியாக கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு தலைப்பை வந்து நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு புக்கில் எடுத்து படித்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதும் போது டோட்டலாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு அழகு முடிச்சோடனே வந்து அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி டோட்டலாக ஒரு அழகு முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தமிழில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருக்கோம். தலைப்பு வாரியான டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு தலைப்பு வரைய வீடியோ கிளாஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது அந்த தலைப்பை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், என்னென்ன உட்பிரிவுலாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸ். ரெண்டாவது அதுக்கான டாபிகேஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மெத்தட்லேயே இருக்கும், ஏன்னா குயிக்காக நம்ம எழுதிடலாம். ஸோ அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பை பொறுத்து அதோடைய கேள்வியுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கும். பெரிய தலைப்பாக இருந்துச்சுன்னா அதிகமான கேள்வி இருக்கும், இல்லை கம்மியான சின்ன தலைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோடைய எண்ணிக்கை 15 கேள்வி, 20 கேள்வி, 25 கேள்வி, 30 கேள்வி, 50 கேள்வி, அந்த தலைப்பை பொறுத்து அந்த கேள்வியுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறுபடும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அண்டு வந்துட்டு ஒரு தலைப்பாக ஒரு அழகாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்து அது வந்து ஒரு PDF டெஸ்ட்டாக OMRலாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து வரப்போகுது. இதெல்லாமே இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா, இந்த புக் எல்லாருமே வாங்கிட்டு ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்பில் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 70% 80% பேர் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்காங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு, இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் தான். ஸோ ஜாயின் ஆகாதவங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் ஆகணும் அப்படின்னா, இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு புக்கு உங்கள் கையில் வந்து சேர்ந்துருக்கும். சரிங்களா? ஸோ அந்த புக்கில் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணீங்க இல்லையா? ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும். உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸாகவும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும். இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணதை ஜிபேலேயே ஃபோன்பேலே ஏதோ ஒன்றில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரூஃபை, அந்த மெயிலோ அல்லது எஸ்எம்எஸோ அல்லது ஜிபே ஃபோன்பே அந்த ஒரு ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு டெலிகிராமில் வந்து அனுப்பிடுங்க. அகாடமி நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பருக்கு டெலிகிராமில் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா ஒரு குரூப் லிங்க்கில் உங்களை குரூப் லிங்க் அனுப்புவாங்க. அந்த குரூப்பில் இந்த சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சம்மந்தமான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட்டு, இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது மொதல் விஷயம், புக்கு வாங்கின எல்லாருக்குமான முக்கியமான அப்டேட். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த புக்கு வந்து நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அந்த ப்ரீ புக்கிங்லேயே ஒரு 4-5 நாள்லேயே அந்த நம்ம எவ்வளோ வந்து பிரிண்டிங் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே அப்பயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு செகண்டாக திருப்பி வந்து ரீப்ரிண்ட் அப்படிங்கிறது பண்ணி அதுக்கான அப்டேட் வந்து நம்ம மண்டேவே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அப்பையிலேருந்து எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்பயுமே வந்துட்டு மெசேஜ் பண்ணி இந்த புக்கு வந்து அவைலபிள் இருக்கா, வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த புக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம சந்தோஷ்மணி அகாடமி அப்படிங்கிற வெப்சைட், ஓகேங்களா, சந்தோஷ்மணி academy.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-4 நாளுக்குள்ளே உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி நீங்கள் வாங்குறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிகிராமுக்கு மறக்காமல் வந்து அனுப்பிடுங்க.
அனுப்பிடுங்க. அகாடமி நம்பருக்கு டெலிகிராமுக்கு அனுப்பிடுங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேணாம், டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க. அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஃபோன் பண்ண வேணாம், ஃபோன் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும், எஸ்எம்எஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்த மெயில் அண்டு எஸ்எம்எஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ட்ராக்கிங் ஐடி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் உங்களுக்கு புக்ஸ் அப்படிங்கிறது வரும். அதுலேயே உங்களை ட்ராக்கிங் ஐடி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு புக் வரலன்னா அந்த ட்ராக்கிங் ஐடியை போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 4 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்துட்டு புக் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் டீட்டெயில். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு டெலிகிராமில் போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் அப்படிங்கிறத அனுப்பிடுவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி இந்த புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இந்த புக் எதற்கான ஒரு புக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக வந்துட்டு நமக்கு வந்து இந்த புக்கு முதல்ல எதுக்கு தேவைப்படுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு தான், தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான் மெயின் சோர்ஸ். ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேள்விகள் வந்து எப்பயுமே டிசைடிங் ஃபேக்டருங்கிறது ஸ்கூல் புக்கு தான். சரிங்களா? முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கு அட்டை நம்ம படித்தோம் அப்படின்னா ஸோ அதுலேருந்து 95 கேள்வியோ 98 கேள்வியோ நமக்கு வந்து கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நமக்கு ரீசெண்ட் நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நமக்கு நியூ புக் மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கும் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் வந்து சிறப்பு தமிழில் இருந்தும் கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பரவாயில்ல, நிறைய இடங்களில் நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ நமக்கு சிலபஸ்ங்கிறது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிலபஸ்ங்கிறது குறைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற சிலபஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே அந்த சிலபஸ் வந்து ஒவ்வொரு தலைப்பும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சிரமம் அப்படிங்கிறது ஏற்படுது. புக்கு தான் சோர்ஸு, ஆனால் அந்த சோர்ஸில் நம்ம தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு இடர்பாடை அந்த ஒரு இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக, சரிங்களா, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண புக்கு தான் இந்த புக்கு. சரிங்களா? ஸோ புக்கில் நம்ம தேடி படிக்கிற விஷயங்களை இதில் கம்பைல் பண்ணி கொடுத்த மாதிரியான ஒரு புக்காக தான் இந்த புக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நமக்கு மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாக்கள்னு பார்க்கும்போது 6லேருந்து 12 வரைக்குமான நியூ புக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு. ஸோ இது 2 தான் மெயின் சோர்ஸ். அது இல்லாமல் நமக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ், நியூ சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 2005 எடிஷன் புக்கு பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2005 எடிஷன் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கண்டிப்பாக கேள்வி வந்துடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? நமக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் அளவுக்கு போனீங்கனாலே அவ்வளோ விஷயங்கள் கவர் ஆகுது. மெயினாக நமக்கு சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக்கில் தான் ஃபுல்லாக கவர் ஆகுது. இந்த சிறப்பு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இலக்கண தலைப்புகள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமாக கவர் ஆகல. பட் ஆனால் அதில் கொடுத்துருக்க தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 2005, 2003 எடிஷன் புக்கு அல்லது 2005 எல்லாத்துலேயுமே ஒரே புக்கு தான் இருக்கும். ஸோ அந்த புக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் டோட்டலாக இப்போ நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்பயும் வந்து இருக்கும். சரிங்களா? அதில் நமக்கு டோட்டலாக வந்து எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் கேள்வி கேட்டதும் இல்லை நமக்கு. ஏன்னா இங்கேயே நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது அவ்வளோ கிடக்கு. சரிங்களா? ஸோ இந்த புக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மொழித்திறன் பயிற்சி சம்மந்தமான தலைப்புகள் தான் நமக்கு அதிகமாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நியூ புக்காக இருக்கலாம், ஓல்டு புக்காக இருக்கலாம், சிறப்பு தமிழில் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க டேட்டாவே இருக்குது. சரிங்களா? அந்த தலைப்புகளுக்கு நம்ம வெளி சோர்ஸில் எங்கேயாவது தேடி படித்து அதை நம்ம நம்பிக்கையான சோர்ஸாக இருக்குமாங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டால் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்கூல் புக்கு 2005 எடிஷன் புக்கு இருக்கிறப்ப அங்கே நமக்கு நல்ல தெளிவாகவே இலக்கணம் தனியாக, அங்கே இலக்கியம் தனியாக, மொழித்திறன் பயிற்சி தனியாகவே அங்கே கொடுத்துருக்காங்க. உரைநடை தனியாக, மொழித்திறன் பயிற்சி தனியாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மொழித்திறன் பயிற்சியை மட்டும் எடுத்து நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு தலைப்பு வைஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல, அங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கங்கே ஒவ்வொரு தலைப்புலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்ணும்போது அந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு இல்லாத எக்ஸாம்பிள் என்ன இருக்கோ அந்த மாதிரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்படியே நம்ம அது காப்பி பேஸ்ட் ஹெட்டிங் போட்டு அப்படி பண்ணலை. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ நமக்கு அட்வான்ஸ் தமிழில் வந்து என்னென்ன தலைப்புகள் நமக்கு தேவைப்படுது, என்னென்ன தலைப்புலாம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒழிய அப்படியே எல்லாத்தையுமே மொத்தமாக காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது பண்ணல. அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு தலைப்பும் வயசு பார்த்தாலுமே வந்துட்டு இப்போ நமக்கு இலக்கியம் உரைநடையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இலக்கிய உரைநடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ திருக்குறள் தலைப்பு இருக்குன்னா திருக்குறள் தலைப்பில் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு 6th திருக்குறள் என்ன இருக்குது, 7th திருக்குறள் என்ன இருக்குது அப்படிங்கிறது காப்பி பேஸ்ட் பண்ணலை. அப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா படிக்கவும் முடியாது. வந்த பாயிண்ட்டே தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக ஆர்டர் பண்ணி கம்பைல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ புக்கில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் இருக்கும், ஆனால் தேவை அந்த பாயிண்ட் திருப்பி ரிப்பீட் ஆகாது. எல்லாமே கம்பைல் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி அழகு வயசாக படிக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி உரைநடை பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைப்பு உட்பட அந்த வள்ளுவர் கோட்டம்ங்கிறது உரைநடை பகுதிக்குள்ள
திருக்குறள் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இருக்கும். திருவள்ளுவர் சம்மந்தமாக, வள்ளுவர் கோட்டம் சம்மந்தமாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது திருவள்ளுவர் சிலை பேஸ் பண்ணி, அதே மாதிரி தான் திருவள்ளுவர் மாலைங்கிறதும் இது ரிலேட்டடாக நமக்கு வந்து கொஞ்சம் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா புக்கில் அங்கங்கே செதறி கிடக்கிற விஷயங்களை கம்பைல் பண்ணி படிக்கிறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது, அதுதான் கம்ப்ளீட்டாக முடிக்க வேண்டியது. ஸ்கூல் புக்கில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ நிறைய புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்கூல் புக் டேட்டா, வெளியே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு வந்துட்டு ஒரு கரெக்டாக படித்த ஃபீல் அப்படிங்கிறது இருக்காது. நமக்கு புக்கை படித்த ஃபீல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் கம்பைல் பண்ணி கொடுக்கணும். ஆனால் ஸ்கூல் புக்கை தாண்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பிலையும் கொடுத்துருப்போம். அண்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ நமக்கு 20 அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 20 அதிகாரமும் ஸ்கூல் புக்கில் சொற்பொருளோட கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொற்பொருளோட. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி தான் இலக்கிய தலைப்போம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இதில் இன்னும் என்னென்னா பயிற்சி வினாக்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்கள், இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்கள் அப்படிங்கிறதும் என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தைய ஆண்டு வினாக்களுடைய சாம்பிள் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு தலைப்பு வைஸாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இலக்கியத்தில் ஒவ்வொரு தலைப்பு வைஸாக வந்துட்டு இந்த தலைப்பு ஒவ்வொன்றும் ஸ்கூல் புக்கில், நியூ புக்கில், ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அந்த தலைப்புலாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த இலக்கிய தலைப்புகளுக்கு வந்துட்டு நம்ம 2005 சிறப்பு தமிழ் புக்கு போகல. ஏன்னா இது நியூ புக், ஓல்டு புக்லேயே அதிகமாக இருக்கு. 15 கேள்வி தான் இலக்கியம் ஒரு நடைக்கு கேட்குறாங்க. சரிங்களா? எப்படி மொத்தமே 15 கேள்வி தான் இலக்கியம் ஒரே நடை எல்லாம் சேர்த்தே கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தலைப்பு கொடுத்துருக்காங்க 15 கேள்விக்கு. சரிங்களா? ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக்கே போதுமான அளவில் இருக்குது. இதை தாண்டி நம்ம 2005 புக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2005 புக்கு நமக்கு எதுக்காக போனோம் அப்படின்னா இந்த தலைப்புகளுக்கு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு, இங்கே இருக்கிற இந்த ஒருமை பன்மையாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது இந்த வினைச்சொல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இங்கே நமக்கு அந்தளவுக்கு தெளிவாக கவர் ஆகலை, அங்கே நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி என்ன இலக்கண தலைப்புக்கு என்ன வேணுமோ அதெல்லாமும் நம்ம அங்கேருந்து ஆட் பண்ணி, அந்த மொழித்திறன் பேச்சுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தான் நம்ம அங்கேருந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அறநூல்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம்னு சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ டேட்டா வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அதுக்காக இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே ஆட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே வந்துட்டு என்னென்ன நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருப்போம். மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகத்தை தாண்டி என்ன படிக்கணுமோ அதை தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கை படித்த ஃபீல் அப்படியே கிடைக்கும். ஸ்கூல் புக்கில் தேடி படிக்கிற அந்த சிரமத்தை குறைச்சிட்டு ஸ்கூல் புக்கில் கம்பைல் பண்ணி கொடுக்குறதுனால ஸ்கூல் புக்கில் படித்த அந்த ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்கூல் புக்கை தாண்டி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நான் சொல்கிறதுனால மேலும் அறிந்து கொள்வோமே நீங்கள் படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தென் வந்து மேலும் அறிந்து கொள்வோம்னா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது எக்ஸ்ட்ரா வந்து படித்து வச்சுக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்பு தான் இலக்கியம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். அண்ட் அதே மாதிரி தான் உரைநடை தலைப்புமே வந்து உங்களுக்கு அப்படி தான் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த பாடலாம் கவர் ஆகுமோ அந்த பாடத்தை அப்படியே எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா உரைநடை இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கிற லைன்லாம் அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? அதனால இருக்கிற எந்த ஒரு லைனும் மிஸ் ஆகாமல் என்ன இருக்குன்னா அப்படியே எடுத்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இதுதான் வந்து இலக்கியம் உரைநடையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த இலக்கண பகுதிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் வந்து அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான், ஏன்னா காப்பி பேஸ்ட் பண்ணனா வந்த பாயிண்ட் தான் திருப்பி வேறு சேனலில் மாறி காப்பி வந்துட்டே இருந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் ஒர்க் அவுட் இப்போ புணர்ச்சி இருக்குது அப்படின்னா புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும், நிறைய இடங்களில் இருக்கும். புணர்ச்சிங்கிறது தனித்தலைப்பாக நமக்கு வந்து கொடுக்கல. இது நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தலைப்புகளை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதில் அடிக்கிறதுக்காக நமக்கு இந்த புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பு நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங், புணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங் அதோடைய கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கான்செப்டை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் நம்மளால விடையை வந்து கொண்டு வர முடியும். எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடையை வந்து நம்மளால கணிச்சு 4 ஆப்ஷனில் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த புணர்ச்சிங்கிறது தேவைப்படுது. அப்போ நமக்கு என்னென்ன புணர்ச்சியெல்லாம் இருக்குது, புக்கில் என்னென்ன புணர்ச்சியெல்லாம் இருக்கோ எல்லா புணர்ச்சியும் வந்து இதில் வச்சிருப்போம். சரிங்களா? அப்போ எந்த மாதிரி இருந்தாலுமே அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா இங்கே பாருங்க, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது நமக்கு நியூ புக்காக இருக்கலாம், ஓல்டு புக்காக இருக்கலாம், அதுலேயே உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நியூ புக்கு, ஓல்டு புக்கு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிறப்பு தமிழில் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து சிறப்பு தமிழில் இருந்து நீங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வைக்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சிறப்பு தமிழில் இருக்காது. நீங்கள் எடுத்து வேணா பாருங்கள், அங்கே வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? 2005 புக் எடிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கு நம்ம எதுக்காக போனோம் அப்படின்னா அந்த மொழித்திறன் பேச்சுக்காக தான் போனோம். சரிங்களா? ஸோ அதனால் அந்த தலைப்புகள் மட்டும் அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இது வந்து என்னன்னா இலக்கியத்துக்குள்ள தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும். அது வந்து நமக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த புணர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நியூ புக், ஓல்டு புக் நம்ம தெளிவாக பார்த்தாலே போதுமான அளவில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சொற்பொருள் தலைப்பு வந்துட்டு சொற்பொருள் தலைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
சொற்பொருள் அப்படிங்கிற சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபாண்ட் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சிருப்பாங்க. காரணம் வந்து என்னன்னா சொற்பொருள் ரெடி பண்ணப்ப மொத்தமாக 66 பேஜ் வந்துருச்சு. ஸோ ஓல்டு புக் அதுவும் ஓல்டு புக் 11th 12th எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மரணமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கண்டென்ட் வந்து அவ்வளோ இருக்கும், நம்மளால் படித்து அதை கிராஸ் பண்ணி போகவே முடியாது அப்படிங்கிற அளவில் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறதே பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ இங்கேயே உங்களுக்கு அங்கே போதுமான அளவுக்கு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வெளியே போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு வந்து இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, மார்க் எடுக்க முடியாது. சரிங்களா? முதல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ 100 தமிழ் இருக்குன்னா முதல்ல 80 மார்க்குக்கு ரெடி ஆகணும். 80 மார்க் எடுக்க முடிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். அப்புறம் 90 மார்க் எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் 95 எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் 96, 7, 8 அப்புறம் தான் ஒவ்வொன்றா போகணும். நம்ம எடுத்தோன்னே 98, 99 ரெடி ஆகும்னு சொல்லிட்டு 80 மார்க் கூட எடுக்க முடியாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இது வரைக்கும் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த இடம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் தொகுத்து படிச்சிருங்க. இருக்கிற டைம் கம்மி தான், 2.5 மாதம் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். சரிங்களா? பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக ஓகே கம்மியாக தான் இருக்குது, டக்குன்னு படிச்சலாம்னு நிறைய வேணும், அது வேணும், இது வேணும்னு நினைப்போம். அப்படி இல்லை, தேடி போகிறத நிறுத்துங்க. முதல்ல கையில் என்ன இருக்கோ அதை ப்ராப்பராக எடுத்து வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுவே அதை நம்பி படிங்க, அதை உணர்ந்து படிங்க, அதுவே உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா தலைப்புகளுமே. ஸோ ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே தொகுத்து வச்சுட்டு அண்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் என்ன புத்தக வினாக்கள் இருக்கோ அதுவும் வந்து தொகுத்து வச்சுட்டு அண்டு வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படிங்கிறதும் சாம்பிளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல மல்டிபிள் இடங்கள்ல எடுத்துட்டு அதுல எது வேணும், மெயினா எது வேண்டாம், ஏன்னா வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து மற்ற ஒரு விஷயத்துல போட்டோம்னா அதுல இருந்து நல்ல மார்க் வந்து கிடைக்கலாம். சரிங்களா? அதனால எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் வந்து இது வச்சிருப்போம். இதுல ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு யோசிச்சு பார்த்து ஓகே இது இதனால வேண்டாம், இது வந்து இதை இப்போ நம்ம புணர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா வளவளவலன்னு இடையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே சில இடங்களில் வளவளவலன்னு நிறைய போகும். அது நமக்கு தேவையில்லை. இந்த டாபிக் இந்த பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து நிறைய யோசிச்சு பார்த்துட்டு தான் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா அது படிக்கிற பாதி நேரத்திலே வந்து என்னடா இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகிட்டு பாதியிலே ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாமுக்கு என்ன வேணும், எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல், அது ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணுமா, அது வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலுங்கிறது கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் அல்ல. சரிங்களா? அது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் வந்து அவங்க ஒரு டைப்பில் அவங்க பண்ணி கொடுக்குற ஒரு விஷயமே. அது வெளியே பிரைவேட் இன்ஸ்டியூட்னா நீங்கள் பெருசாக கூட யோசிக்க வேணாம். இப்போ வெற்றி அகாடமியோட மெட்டீரியல் எடுத்து பாருங்க, அவங்க கர்ணபஸ் மெட்டீரியல் எடுத்து பாருங்க, கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வெளியிற கர்ணபஸ் மெட்டீரியல் எடுத்து பாருங்க, ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அகாடமியாக இருக்கலாம், இல்லை மற்ற சில அகாடமியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்க ரெடி பண்ணுறது தான் கவர்மெண்ட் மெட்டீரியலாகவும் வந்து வருது. அப்படி நமக்கு இருந்ததும் அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? அது ஒரு பெரிய கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணுற இல்லை டிஎன்பிசியால் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். சரிங்களா? நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு சோர்ஸுங்கிறனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம என்னன்னா அதில் ஒரு சில தலைப்புகளுக்கு நமக்கு அதில் பெட்டராக இருக்குங்கிறனால ஒரு சில தலைப்புகளுக்கு அதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே வந்து புக்கை தாண்டி நல்லாவே கவர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான தலைப்புகளுக்கு நம்ம அதுலேருந்து எடுத்து வச்சிருந்திருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில தலைப்புகளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மற்றதுக்கு வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு போதுமான அளவு இருக்குது, இதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாலே போதும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்கு தான், தமிழ் புக்கில் இருக்கு இல்லையா, அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அது இல்லாமல் சில ஏரியாக்கள் வந்துட்டு நமக்கு பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு, அதாவது ஒவ்வொரு பல்துறையில் ஒவ்வொரு அறிவியல் துறையாக இருக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து மருத்துவத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம். இதில் பேசிக்காக நமக்கு வந்து கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேசிக்கானது எல்லாமே வந்து வச்சிருக்கோம். மற்றபடி வந்து சயின்ஸ் புக்கில் இருந்தோ சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருந்தோ ரொம்ப டீப்பாக போயிட்டு நம்ம கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அதில் பேசிக்காக இருக்கிறது இதை எடுத்து வச்சிருக்கோம். பட் ஆனால் ரொம்ப டீப்பாக போயிட்டு நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டதில்லை. ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி பார்த்தீங்க கேட்டாலும் அப்படின்னா பேசிக்காக தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாக போயிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதுக்காக நீங்கள் ஒரு 2000 கலைச்சொற்கள் 5000 கலைச்சொற்கள் படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது மட்டுமே படிச்சுட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற டைமில் ஸ்மார்ட்டாக படித்து மார்க் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த புக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சொன்னாலே இந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் இந்த புக் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எது வேண்டாம் எது வேணும் அப்படிங்கிறது ஐடியா பண்ணி படிக்கக்கூடிய அளவில், கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவில் எதுவும் நமக்கு முக்கியமாக எந்த ஒரு மாடலும் எந்த ஒரு டாப்பிக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து மிஸ் ஆகாமல் எல்லா தலைப்பையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கம்பைல் பண்ணி தான் இந்த புக் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கு யாருக்கு வேணுமோ நான் சொன்ன இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது, அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 2 to 4 நாளுக்குள்ளே உங்கள் கையில் வந்து கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த புக்கு வாங்கினதோடு நிறுத்தாமல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த புக் ரிலேட்டடான ஒவ்வொரு தலைப்பு
வழியாக வந்து வீடியோ கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் புக் வாங்கலனாலும் உங்களுக்கு வந்து அது வரதான் போகுது. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.